Hi guys, நான் கைனகோமேசியா பிரச்சனைனால ரொம்ப சஃபர் ஆயிருக்கேன். எந்த ஒரு இடத்துக்குமே நான் கம்ஃபர்டபுளாக வெளியே போயிட்டு வர முடியாது. ஒரு கிளாத்திங் டிஷர்ட் கூட என்னால் கம்ஃபர்ட்டாக வியர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கூகுள் சர்ச் பண்ணேன். கூகுள் சர்ச் பண்ணதில் கோகாஸ்மெட்டிக்ஸோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப வெல் அண்ட் குட்டாக இருந்துச்சு. ஸோ டேரெக்டாக வந்து நான் கன்சல்ட் பண்ணதில் டாக்டர் கோவதி மேம் பார்த்து பேசினேன். எனக்கு கிரேட் 3 கைனகோமேசியா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு சர்ஜரி மட்டும்தான் ஒரே வழி. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ 1 day சர்ஜரி தான், எல்லாமே நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 1 day வந்தேன், சர்ஜரி பண்ணேன். இப்போ எனக்கு நல்லா சர்ஜரி முடிச்சும் வந்து கோகாஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஆஃப்டர் கேரும் பண்ணிருக்காங்க. ரெகுலராக கால் பண்ணி கேட்குறாங்க, என்ன எப்படி இருக்குது உடம்பு, எதுவும் பிரச்சனை இருக்கா என்ன எதுவும் கேட்குறாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சர்ஜரி பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி விடாமல் ஆஃப்டர் கேர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இந்த இடத்துல. வணக்கங்க எல்லாருக்கும். இந்த ப்ராப்ளத்தினால என்னோட பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். எங்கேயும் போக வர கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பழையபடி இந்த சர்ஜரி பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்து என்கிட்ட சொன்னாப்புல. அப்புறம் நான் இருந்துட்டு கொஞ்சம் பயந்தேன், ஏன்னா அது வேற ஏதாவது ப்ராப்ளத்தில் கொண்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் நானும் வந்து கேட்பேன்னு சொல்லி அப்புறம் டாக்டர் அம்மாவுக்கோ வர்த்தினி மேடத்தை வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை நிறைய பசங்க வந்து பண்ணிக்கிறாங்கம்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பழையபடி 1 day தான், காலையில் வந்தோம், சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டோம். நல்லா பண்ணி விட்டாங்க. அப்புறம் அங்கே உள்ள நர்ஸுங்க அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா பார்த்தாங்க. வந்துட்டு இது வந்து உங்களுக்கு வந்து இஎம்ஐ மூலியமாகவும் பண்ணுறாங்க. அவங்களே பஜாஜில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்க எல்லா ஏற்பாடுமே அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்லுமே வந்து கேட்க மாட்டாங்க ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி. ஆனால் இவங்க 4-3 times எங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டாங்க.